அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தோஷ், MT4 MT5 எக்ஸ்போர்ட் அட்வைசர் டெவலப்பர். பாஸ்ட் 15 இயர்ஸாக எக்ஸ்போர்ட் அட்வைசர் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன காட்ட போகிறேன் அப்படின்னம்னா, நான் ஒரு 2014 டெவலப் பண்ண ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் இது. இந்த ட்ரேடிங் சிஸ்டம் பேர் வந்துட்டு அட்வான்ஸ் ட்ரெண்ட் ப்ரெடிக்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாசிபிள் பிரேக் அவுட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுவான். எஸ்எம்சி கான்செப்டில் இருக்கிற பாசிபிள் பிரேக் அவுட்ஸ் அதை வந்து கொஞ்சம் கிளியராக காட்டிடுவான். அதே மாதிரி ட்ரெண்டையும் வந்து கொஞ்சம் ப்ரியராகவே உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருவான். ஸோ சிக்னல்ஸோட அக்யூரசி ரேஷியோ ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி என்னென்ன கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து டைம் பவுண்டடெல்லாம் இல்லை, எந்த டைம் ஃப்ரேம் போட்டாலும் அந்த டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி இவன் ரியாக்ட் பண்ணிப்பான். ஸோ இது வந்து கோல்டு வந்து இன்னைக்கு 31 Feb 3 கோல்டு பை தான். பார்த்துக்கோங்க, வெறும் 5 minutes டைம் ஃப்ரேம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். 5 minutes டைம் ஃப்ரேம்லே கொடுத்த பை எங்கே பையனா, நாங்கள் 2785 பை. அதுக்கு ப்ரியராக இருந்த செல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் 2802. ஸோ 802 மார்க்கெட் எவ்வளோ இறங்குச்சு அப்படின்னா 2772. ஸோ ஆல்மோஸ்ட்டு ஒரு 26 points கோல்டு இறங்குனது. எகெயின் வந்து பை கொடுத்த ரேஞ்ச் வந்துட்டு 2787 ரேஞ்ச், 2787 பை. ஸோ மார்க்கெட்டை டாப் அவுட் ஆனது வந்துட்டு நேத்தியே டாப் அவுட் ஆச்சு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நடுவில் எங்கேயுமே ஒரு ஃபேக் கால்ஸோ இல்லை ஃபால்ஸ் சிக்னல்ஸோ பெருசாக வராது. ஹை வந்து 2830. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு $50 வந்துட்டு கோல்டு ரேலி ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போது இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னம்னா, செல்லரை வந்துருச்சுன்னா அந்த கேண்டலோட லோ உடச்சது அப்படின்னா லோ ப்ளஸ் அந்த ரஃபர் வச்சுக்கோங்க, உடச்சதுன்னா பை. ஸோ ஒரு ப்ராஃபிட் டார்கெட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் பொசிஷனை கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இதுவும் ஒரு செல்லு கொடுத்தது, அதுக்கப்புறம் ஒரு பை கொடுத்தது, எகெயின் ஒரு செல் கொடுத்தது, இதுவும் ஒரு ப்ராஃபிட் டார்கெட் போயிடுச்சு. எங்கே பை கொடுத்தது அப்படின்னம்னா, பை கொடுத்த ரேஞ்ச் வந்துட்டு 17 பை வென் டு 24, ஒரு $7 மார்க்கெட் மேலே ஏறினது. எகெயின் ஷார்ட் ஜென்ரேட் ஆச்சு. 15க்கு ஷார்ட் ஜென்ரேட் ஆகிட்டு 7 அதுதான் லோ, 807 வரைக்கும் வந்தது. எகெயின் கொடுத்த பை இன்னைக்கு. ஸோ எல்லாமே ஒரு $3 $5 வச்சு பண்ணிங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். 2819 பை. ஸோ அந்த பையோட ரேலி இப்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 20 points வந்துட்டு பை ஏறி இருக்கான் மேலே. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு ரிசர்ச்சில் தான் எடுத்து பண்ணோம். இது மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா ஸ்கிரிப்ட்ஸ்க்கும் கொஞ்சம் சூட் ஆகும், எல்லா டைம் ஃப்ரேமும் சூட் ஆகும். ஏன்னா எஸ்எம்சி கான்செப்ட் தான் உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எஸ்எம்சி கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு பிரேக் அவுட் ரேட் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதும் பிரேக் அவுட்டில் தான் ஜென்ரேட் பண்ணோம். நீங்கள் உங்களுடைய ஐடியாஸை இதே மாதிரி வந்து MT4 இண்டிகேட்டர்ஸாவோ இல்லை MT5 இண்டிகேட்டர்ஸாவோ இல்லை EAவாவோ பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை கால் பண்ணலாம். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு EAவாக எழுதி கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற எஃபோர்ட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும்.